முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு வைக்கக்கூடிய ஒன்று, இந்த வாட்ஸ்அப் இருக்குது, வைப்பர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. இந்த இன்டர்நெட்டில் உள்ள இந்த வலைப்பின்னல்கள், இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறதே, இந்த ஊடகங்களால் இஸ்லாத்தை பரப்புறதுக்கும் நமக்கு முடியும், இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கும் முடியும். இதை இன்றைக்கு வெளியில் இருக்கக்கூடிய உலகம் கையில் எடுக்குது. எல்லாருக்கிட்டையும் பெரும்பாலும் ஃபோன் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் எதை லைக் பண்ணுறோம் என்று தெரியல. ஒரு நடிகையை லைக் பண்ணுறான், ஒரு அசிங்கத்தை லைக் பண்ணுறான், ஒரு அசிங்கத்தை ஷேர் பண்ணுறான். நம்மளோட கையில் இருந்து ஒரு குர்ஆனை போட்டா என்ன, ஒரு ஹதீதை போட்டா என்ன, ஒரு இஸ்லாமியன் இப்படித்தான் இருக்கணும், இதுதான் நல்ல வழி என்று ஒரு நல்ல வழியை போட்டா என்ன? அப்ப இருக்கிறத நல்லதுக்கு பயன்படுத்தணுமே, அது தெரியல. இன்னொரு தவறு நடந்துகிட்டு இருக்குது, கட்டாயம் சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்துட்டாள், ஒரு பொப்பிசை பாடகி இஸ்லாத்துக்கு வந்துட்டாள், ஒரு இஸ்லாத்தை விமர்சிக்கிட்டு இருந்த ஒருவள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாள். வந்தா சரியான சந்தோஷம் முஸ்லிம்களுக்கு. இவங்க என்ன செய்யறா, டக்குண்டு அவட பழைய போட்டோ உண்டு, ஃபர்தாவோட புது போட்டோ உண்டு, பிஃபோர் இஸ்லாம் ஆஃப்டர் இஸ்லாம் என்று கீழே எழுதுறது. இஸ்லாத்துக்கு முன், இஸ்லாத்துக்கு பின், இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் அப்படின்னு போட்ட. அட பாவி, அவளே தன்னை மூடிக்கிறதுக்கு தயாராகி ஃபர்தா போட்டிக்காள். நீ பழைய போட்டோவை போட்டு திறந்து காட்டுறாய். அவளே மூடிட்டாள். முன்ன நான் செஞ்சது போல தலையை திறந்தன், நெஞ்சை திறந்தன், இடுப்பை காட்டினன், காலை காட்டினன், கையை காட்டினன், அறகுறையா நின்றன், இதெல்லாம் அனாச்சாரம், பிழை, ஹராம் என்று போட்டு அவள் ஃபர்தா போட்டுட்டு நான் இப்ப முஸ்லீம் என்று மூடிட்டாள். இதை சொல்றவன் அவட பழைய போட்டோ எடுத்து போட்டு பாரு, இவதான் இவ. உனக்கு என்னடா தேவை? நம்ம முஸ்லிம்கள் செய்யறது அப்படி. எவ்வளவு ஒன்று ராத்தா அப்படி இருந்தா, ராத்தா சோல் போடாத போட்டோ கொண்ட போட்டு, சோல் போட்ட போட்டோ போட்டு இவதான் இவ இப்ப சோல் போட்டுட்டா, போடுவியாடா? நம்ம தாத்தாவை, உம்மாவை, தங்கச்ச போடுமா? போட மாட்டோமே. ஆனா ஒரு நடிகையை போட தெரியுது. என்ன நினைச்சிட்டீங்க? நாம் ஒரு இஸ்லாமிய பெண், உன் சகோதரி, உன் தாய். அப்ப அவட பழைய போட்டவன் நாம ஏன் பரப்பணும்? அவளே மூறாள், நம்மட வந்து திறக்கான், நம்மட அதை ஷேர் பண்ணுவாங்க, அதை லைக் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தன் போட்டா எழுதுங்க, எடு இந்த போட்டவை, என்னுடைய இஸ்லாமிய பெண் அவள், அவட பழைய போட்டவன் எப்படி போடுவேன்? அப்படி எழுது. இது நம்முடைய முஸ்லிம்கள் இன்டர்நெட்ல செய்யக்கூடிய தஅவாவுல உள்ள தவறு. இன்னொரு விஷயம், எங்கேயாலும் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறை போட்டு பின்னி விடுவாங்க. அரபிக்காரன் 4 பேர் சேர்ந்து ஷகன்ல ஒரு ஆட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை போட்டோ எடுத்து போட்டு சோமாலியாவில் பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற போட்டோவை போட்டு பாருங்கள் அப்படின்னு போட்டா எறிகிறவன் கையில பொல்லு கொடுக்காய். நீ அரபிக்காரன் ஒரு ஆட்டை வச்சுக்கு 4 பேர் இருந்தா நீ நினைக்கிற 4 பேர் தொட்டு மிச்சத்தை எறிகிறான். நம்மள்கிட்ட இல்லாத பழக்கம் அரபிக்காரன் இருக்கு. நாம சாப்பிட்டா எச்சில திங்க மாட்டோம். நம்மட கல்யாணத்தில் ஒரு செகண்ட்ல அரை செகண்ட் மிஞ்சினா கொட்டுடுவோம். அரபிக்காரன் மிஞ்ச கொட்ட மாட்டான். சகன் அவடத்தான் இருக்கும், ஆக்கள் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. 4 பேர் இருந்து சாப்பிட்டுட்டு எழும்புவான். மிச்சத்துக்கு சோறு கோழி இறைச்சி போடுபடும். இன்னும் 4 பேர் இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு எழும்புவாங்க. மறுவா 4 பேர் வருவாங்க, சகனை ஃபுல் பண்ணுவாங்க, எழும்புவாங்க. மறுவா வருவாங்க, சகனை ஃபுல் பண்ணுவாங்க, எழும்புவாங்க. அது பெண்கள் பக்கம் திரும்ப போகும் அந்த சகன். மறுவா அதை பெண்கள் சாப்பிடுவாங்க. ஆண்கள் சாப்பிட்டது பெண்கள் சாப்பிடுவாங்க. அதுல அரபிகள் அள்ளி திங்கிற பழக்கம் உண்டு. இப்படி அள்ளி இப்படி திம்பாங்க. இந்த பெருவரல்ல வாய்க்குள்ள விட மாட்டாங்க. அதை நான் கேட்டேன் ஒரு அரபிக்கிட்ட, நீங்க ஏன் இப்படி நாங்க இப்படி சாப்பிட்றோமே, நீங்க ஏன் சாப்பிட்றோம்? அவன் சொன்னா, நாங்க சாப்பிட்டதை இன்னொருத்தர் சாப்பிடணும். எங்கட பெருவரல்ல வாய்க்குள்ள போட்டு எச்சில படுத்தி போட்டு திரும்ப அதுல சாப்பாட்டை படுத்தி போட்டு விட்டா எப்படி இன்னொருத்தன் திங்கிறது? எங்கட கையில் அழுறது எங்களுடைய வெறும், வாய்க்குள்ள கை போய் எச்சில் படாது என்று அவனுடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லணும். இன்னைக்கு சும்மா விமர்சிக்கிறது. ஒரு அரபிக்காரன் ஆட்டை திங்க ஆன் அப்படின்னு எறிகிறவன் கையில பொல்லு கொடுக்கும். ஏண்டா வீண் விரயம் செய்யற யூதன் இல்லையா உனக்கு? மேற்கத்தேவாது இல்லையா? வீண் விரயம் செய்ய. அப்போ ஒருத்தன் தவறு செஞ்சான். ஒருத்தன் ஒரு மாடு களவெடுத்து தாடியோடையும் தொப்பியோடையும் பிடிபட்டுட்டான். தாடியோடையும் தொப்பியோடையும் ஒருத்தன் மாடு களவெடுத்து பிடிபட்டான். அவனை ஃபேஸ்புக்ல போட்டா இது எல்லாரும் ஷேர் பண்றான். எங்கட முஸ்லிம்கள் மாடு களவெடுக்காங்க, உனக்கு தேவையா? முஸ்லிமா மாடு களவெடுத்து, அவன் தான் மாடு களவெடுத்து, ஒருத்தன் தான் மாடு களவெடுத்து. தவா என்ற பேர் இல்லை,
இந்த வேலைகள் செய்யக்கூடாது. ஒரு குர்ஆன் ஹதீஸை எழுதி ஒரு தவறு எழுதி இப்படி நாங்கள் செய்யணும். இது இன்டர்நெட்டில் நம்மகிட்ட கையில் இருக்கிற ஒரு விஷயம்.